ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமாபுரி சபைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது ஜெபத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது ஜெபத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எந்த மாதிரி பேச வேண்டும், எந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் அவர் சொன்னார். அப்போ ஜெபம் என்பது நாம் உருவாக்கி கொள்வது இல்லை. ஜெபம் என்பதையே தேவன்தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்போ ஜெபம் நான் உருவாக்கி இருந்தால் தான் என்னுடைய மாடலில் நான் செய்யலாம். ஆனால் ஜெபம் என்பது நான் உருவாக்குனதல்ல, தேவன் எனக்கு உருவாக்கி கொடுத்தது. நான் பதிலை பெறுவதற்காக தேவன் உருவாக்கி கொடுத்தது. அந்த ஜெபத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபங்கள் ஒரு சார்புடையதாக இருக்க வேண்டும், ஒரு அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும், அதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிறேன், நிச்சயமாய் அதை எனக்கு தேவன் செய்வார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே சகரியா என்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவர் வயது மூத்தவராக இருக்கிறார், வயது சென்று கிழவனையாக இருக்கிறார். அவருடைய மனைவி ஒரு கிழவியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர் என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் அவங்க குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஜெபத்தை நிப்பாட்டலை. அவன் உறுதியாக இருக்கிறான். எப்படி ஆகிலும் என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், அதுதான் உறுதி. நிச்சயமாக என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் நிந்தையை போக்குவார் என்று சொல்லுகிறார். அங்கே எலிசபெத்து சொல்லும் பொழுது என் தேவன் என் நிந்தையை நீக்கினார் அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு உறுதி என்பதை பாருங்கள். யாக்கோப்பு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். இந்த உறுதியை தான் தேவன் ஜெபத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஜெபம் நான் எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, உறுதியாக இருந்து பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.